திருச்சபைக்கு பள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடிகளின் பணிவார்ந்த வணக்கம் பல
தண்டவாணி ஞானபடிவான முருகனாம் அவன் தமது அறியாதவை காக்கும் ஆழ்மருகனாம் மோனப்பழம் ஏற்க முயன்றதை போக்க ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க வண்ணமையில் ஏறி வர வேண்டும் முருகா என் எண்ணம் ஈடேற எமக்கொருள் புரிவாய் கண்ணை இமை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனை பெண்மை என்று சொல்லி அந்த கந்த பெருமானை வணங்கினால் நடக்கும் காரியங்கள் அனைத்தும் நலமாகவே நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இப்படி ஒரு திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி எங்களை அனைவரையும் இந்த நாடகத்திற்கு அழைத்து வந்த அருமை அண்ணா அன்பு சகோதரர் சிங்கராஜா அண்ணா அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் என்ற அருமை சகோதரர் மாயகுல மாதவன் அண்ணார் அவர்களுக்கு எனது சார்பாக நன்றி கலந்த வணக்கம். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் என் முதல்வனின் வைபவர் திருநாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் என் முதல்வனின் வைபவர் திருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த காத்திரை திருநாள் ஒரு நாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் என் முதல்வனின் வைபவர் திருநாள் சண்முகா சராச்சரா உன் பக்தேக இணையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்க ஆயுசும் செய்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தினேன் கருவிழிகளால் என்றும் எங்களை காத்துள்ள வேண்டும் என்று அணு தினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். ஏன் இப்படி எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் தம்பி அன்பு? நல்லா இருக்கீங்களா சாமி? எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? என்னையே உங்களுக்கு நான் உன்னை உங்களுக்கு மாட்டேனே தங்க. அப்படித்தான் ஆரம்பத்தில் வரும்பொழுது பேச்சு வராது, அப்புறம் உங்ககிட்ட யாரும் பேச முடியாது. அது மாதிரி தன்னறியாமல் பேச்சு வந்துடும். அருமையான ஒளிபெருக்கி எனது சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இங்கே பள்ளியாக நடிக்கும் மர்மேஸ்வர் ராசாத்தி அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. கட்டுங்க. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் அணிவிக்கல பொன்னாடை கையில் கொடுத்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இப்படி எல்லாரும் உட்காந்து நாடகம் பார்க்கல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்போ நாடகம் பார்க்க ஆளுங்க வந்தால் தான் உங்களுக்கு சந்தோஷம், ஆளுகள் இல்லைன்னா நாடகம் ஆட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்கும். அப்படி கிடையாது, எல்லாரும் இப்படி இருக்கு. இப்போ வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றோம்னா வீட்டுக்காரங்க இருந்தால் தானே சந்தோஷம் இருக்கும். வீட்டில் யாருமே இல்லாமல் நாங்கள் விருந்தாளி வந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல தான். அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ
வாராயன் தோழி வாராயோ மணப்பந்து காண வாராயோ மணமேடைதலில் மணமே காணும் திருநாளை காண வாராயோ வாராயன் தோழி வாராயோ மணப்பந்து காண வாராயோ மணப்பந்து காண வாராயோ மணப்பந்து காண வாராயோ. ஐவகை நிலங்கள் உண்டு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாகி நம்பிராஜருக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு பிள்ளைங்கிற புள்ள நான் தாங்க. எப்படி வளர்ப்பு? வேட்டைக்கு போன இடத்துல வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்துல குழந்தையா இருந்த என்னை கண்டெடுத்து கொண்டு அப்பாவும் அம்மாவும் இப்படி பெரிய பிள்ளைய வர வரைக்கும் வளர்த்துருக்காங்க. பெத்தவங்க எப்பொழுதுமே பிள்ளைங்களுக்கு நல்லதான் செய்வாங்க. ஆனா ஒரு சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, அப்பா விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து குடும்பத்துக்காகவே கஷ்டப்படுறேன், எங்க அம்மா கொஞ்சமாவது நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறாங்களா, தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறாங்க, தம்பியை படிக்க வைக்கணுங்கிறாங்க, வாழ்க்கை பூரா நான் கஷ்டப்படுறேன். எப்பொழுதுமே இஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு அது பெரிய கஷ்டமாவே தெரியாது. அதிகமா ஒரு மனிதனுக்கு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அந்த துன்பத்தையே நம்ம துன்பப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கணுமா. அப்படி நினைச்சோம்னா துன்பம் நம்மளை தேடி வராது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க முதல் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். எங்க இப்போ உள்ள பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க நல்ல பேர் எடுத்து கொடுங்க சொல்லுங்க பாப்போம். ஏன் பாரதி என்ன அப்போ உள்ள பிள்ளைங்கலாம் அப்போ உள்ள பிள்ளைங்க என்ன நம்மளாம் வரையில அப்பா அம்மா சொல்றதான் கேட்கணும், அவங்க பேசுறது பேச்சுக்கு எதிர் பேச்சு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். ஒரு விஷயத்தை தவிர பகிரங்கமா ஒத்துக்கலாம், அதுக்காக அதையும் மறைச்சு பேசுற அவசியம் இல்லை. அப்புறம் காலைல வண்டியில போயில இங்கேருமா மேடல நிக்கல நீங்க அப்படி பேசுறீங்களே நியாயமா அப்படின்னு நீங்க கேட்க கூடாதுல்லண்ணா, அதுக்காக தான் சொல்றேன். அப்போ அவங்க சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதே பிள்ளைகள்னு இருந்தா, இப்ப பிள்ளைங்க சொல்றதை கேட்டுதான் நம்ம நடக்க வேண்டியதா இருக்கு. பெத்தவங்க அப்படி கேட்கலன்னா எங்க அம்மா சரியில்லை எங்க அப்பா சரியில்லை நம்மளை குறை சொல்லுதுங்க. அப்படி இல்லையா, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் எல்லாரும் இருக்காங்களே தவிர குடும்பம்னா ஒன்றி வாழணுங்கிற அன்பே இல்லை. அன்பே இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு பேச்சுக்கு இப்போ அன்புக்கு கல்யாணம் நடக்குது, மற்றவங்களாம் கல்யாணம் ஆனவங்கடா தம்பி. யாருக்கு? ஓ அப்படி ஒன்று இருக்கும். கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் இப்போ அதை விட்டுருங்க, உங்களுக்கெல்லாம் வருத்தமா இருக்கு. ஒரு படம் பார்க்குறோம், இங்க கவனிக்கணும். சரி என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படி இருக்கட்டும். இப்ப ஒரு படம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு குடும்ப படம், நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு. இப்ப நல்ல ஒரு நகைச்சுவை படமும் இருக்கு, நல்ல கருத்துக்கள் உள்ள படமும் இருக்கு, தெய்வீக படமும் இருக்கு. நீங்க கேட்கறது நியாயம் தானே? ஒரு குடும்ப படம்னு வச்சுக்கோங்க, குடும்ப படம்னாலே ஐயா விசு ஐயாவை தான் சொல்ல முடியும். அவர் எடுக்கிற படத்தை வச்சுக்கோங்களேன், ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்து முதலிரவு முடிஞ்சு மறுநாள் காலையில அந்த புள்ள வீட்டுக்காரரை எப்படி போய் எழுப்போம்? நல்லா குளிச்சு தலைமுழுகி இல்லங்க, நான் படத்துல கேக்குறேன். எங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்களேன், படமே பார்த்ததில்ல, இப்படி போய் பேசாதீங்க. அப்ப குளிச்சு தலைமுழுகி தலை நிறைய கொண்டை போட்டுருக்கும், பெரிய கொண்டையா குங்குமம்லாம் வச்சு வீட்டுக்காரர் கொண்டு போய் காப்பி கொடுத்து எழுப்பி விட்டுட்டு வீட்டுக்காரரை குளிக்க சொல்லி வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு வாசல்ல நின்று இப்படி ஒரு டாட்டா காட்ட பாத்திருக்கீங்களா? இப்ப ஞாபகம் வந்துருச்சா? அதை பார்க்கும் பொழுது மனசுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும்ல. நம்ம வாழ்க்கையில நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கும்ல. அந்த கற்பனை போலவே வாழ்க்கை அமைஞ்சா எப்படி இருக்கும்? இப்ப அப்படி எங்கேயாவது நடக்குதா? இப்ப நான் இப்படி சொல்லும் போது சில பேர் மனசுல நினைப்பாங்க பொம்பளையாளுங்க, ஆமா படம் பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு இதான் வேலை மேடல்னு பேசிட்டு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. ஆம்பளை ஆளுகளா இருந்தாலும் பொம்பளை ஆளுகளா இருந்தாலும் பார்க்கும் பொழுது பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறோம்ல. அதே நம்ம வாழ்க்கையில நடைமுறையா கொண்டு வந்தா வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? ஆனா அதை யோசிக்கிறது இல்லை. உழைக்கிறோம் உழைக்கிறோம் உழைக்கிறோம், எதுக்கு உழைக்கிறோம்னே தெரியல. பிள்ளைகளுக்காக சொல்றோமே, பிள்ளைகளுக்காக உழைக்கிறதே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதே நினைக்கிறது இல்லை. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் அநேகமா பிள்ளைகளுக்குன்னு சொல்றோமே தவிர அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை போகுதே தவிர நம்ம வாழ்க்கை இருக்கு, நம்ம கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழணுங்கிற நினைக்கிறது இல்லை. அந்த பிள்ளைங்க நினைக்கல, பிள்ளைய படிக்க வைக்கிறோம், ஒரு வேலை வாங்கி கொடுக்குறோம், அதுக்கு அப்புறம் நம்ம என்ன தெரியுமா நினைக்கணும்? நம்ம பிள்ளைய படிக்க வச்சுட்டோம், வேலை வாங்கி கொடுத்துட்டோம், அது நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அப்படி இல்லை, எப்பா என் பிள்ளைய நான் படிக்க வச்சுட்டேப்பா, வேலை வாங்கி கொடுத்துட்டு மாசம் இவ்வளவு ரூபா சம்பளம் வாங்குது, என்னை வயசான காலத்துல காப்பாத்தும்னு நினைக்க கூடாது. அது வாழ்க்கை வரையில அது வாழ்க்கையை வாழணும்னு விட்டுறணும். நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நம்ம இளமை இருக்கும் பொழுதே தேடி வச்சுக்கணும். இப்படிலாம் தேடி வச்சா ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை ஒரு தாரம் என்
என்று நானும் என்னலாமோ அன்னை கிளியே சொல்லு கிளியே ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் ஒரு தாரம் என்னலாமே பண்ண கிளியே சொல்லு கிளியே ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே ஒரு பெண்ணான் தெய்வவரும் மனிதர் வடிவிலே படித்ததுண்டு தெய்வமென தெரிந்த போதிலே கூட்டலாமோ தெய்வம் வரும் மனிதர் உருவிலே படித்ததுண்டு தெய்வமென தெரிந்த போதிலும் கூட்டலாமோ பூஜை செய்யும் உன்னை ஆசை வைத்தால் பாவம் நானும் உன்னை தாரவின் ஏற்றுக்கொண்டால் ரோகம் இவனுள்ள பாலிலாவை நானும் சேரக்கூடுமோ பாவமின்று பாவமின்று ஊரில்லை கூட்டுமோ ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் ஒரு பெண்ணான் என்று நீயும் என்னலாமே வந்து போகக்கூடாது வந்து போவதாடு நாடும் தெய்வமாக ஊரிலுள்ள பேருக்கெல்லாம் பார்த்து சொன்ன பாவை உன்னிடத்தில் கேட்டு நின்றால் ஆசை ஒன்று தேவை என்னை தெய்வம் என்றால் என் வாக்கு தெய்வ வாக்குதான் தெய்வ வாக்கை ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் ஒரு பெண்ணான் என்று நீயும் என்னலாமே பண்ண கிளியே சொல்லு கிளியே பண்ண கிளியே சொல்லு கிளியே ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் ஒரு தாரம் என்று என்னலாமே. நன்றி அண்ணா. வாழ்க்கையிலேயே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? படிக்கிறதா, வேலை வாங்குறதா, சம்பாதிக்கிறதா? வேற நான் பொம்பளை பிள்ளைகளை சொல்றேன், ஆம்பளை பிள்ளைகளை நான் கணக்கிலே சேர்க்கறது இல்லை. ஏன் அப்படி கேட்கணும்? வாயை திறந்து கேட்டீங்கல்ல, எங்க சத்தமே கேட்காம என்ன காரணம்னு கேளுங்களேன். ஆம்பளை பிள்ளைங்களை இது வரைக்கும் கணக்கிலே வச்சதில்லை. என்ன காரணம்? தவறு செஞ்சாலும் சரி, வீட்டுக்கு அடங்காமல் இருந்தாலும் சரி, வேலை பார்க்கலனாலும் சரி, அது கணக்கே இல்லை. ஆம்பளைக்குன்னே 1000 குட்டிச்சவர் தாண்டுவாயா, ஆனால் சபையில் வந்து நின்றுவாயா? ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க? எல்லா தவறும் பண்ணிட்டு வந்து சபையில் நின்றுட்டு ஆம்பளைங்கிறதுக்காக இல்லை, கணக்கில் வச்சுக்கிற அதனால தான். ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதனால தான் அம்மா சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை இப்படித்தாயா இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் பேசணும்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? சாயங்கால நேரத்தில் விளக்கு வச்சா வீட்டை விட்டு பொம்பளை பிள்ளை வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கிராமத்தில் அது உண்டு. ஆமாம், அடுத்த வீடு போகக்கூடாதுன்னு சொன்னால் என்ன காரணம்? நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை வீடு பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னா அப்போ சொல்லுவாங்க, எப்பா குடும்பம்ப்பா, விளக்கு வச்ச நேரம் கூட பொம்பளை பிள்ளை வெளியில் போகாது. அப்படி வளர்த்துருக்குறாங்க. அப்போ வளர்க்குற வளர்ப்பு மட்டும்தான் மற்றவங்களுக்கு பெருமையாக தெரியும். அந்த வார்த்தையில் தான் பெற்றவங்களுக்கு பெருமை வந்து சேரும். ஆம்பளை பிள்ளைங்க கணக்கில் வச்சுக்கலன்னு சொன்ன என்ன காரணம் தெரியுமா? ஒரு குடும்பத்தில் ஒரு ஆம்பளை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் 1000 தப்பு செய்யட்டும், எதுக்குமே ஆகாதவனாக இருக்கட்டும், பொம்பளை சரியாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் நல்லா வந்துடும். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் காப்பாற்றி போடுவா. ஒரு பேச்சுக்கு அப்படியே திருப்புவோமா தோசைய? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை குடும்பத்தில் 10 ஆம்பளைங்க இருக்காங்க.
10 ஆம்பளைகளும் யோக்கியவன் உத்தமே ஊரு கட்டு போட்டு நடக்கிற ஆம்பளைய 10 பேர் அந்த வீட்டில் உண்மையாவே. ஆனா அந்த பொம்பளை புள்ள சரியில்லாத பொம்பளை புள்ள. குடும்பத்துக்கு பேர் எப்படி போகும்? பழிச்சுன்னு சொல்லுங்களேன். அப்ப 10 ஆம்பளையும் சரியா இருந்து வீட்டுல ஒரு பொம்பளை புள்ள சரியில்லைன்னா 10 ஆம்பளையும் தலையில துண்டை போட்டுக்கிட்டு அவ்வளவுதான். என்ன வேலை கிடைக்குதோ பார்க்க வேண்டியதா, வேற வழி இல்லை. அப்ப நன்மையும் தீமையும் பிறர் தர வாராங்கிற மாதிரி நல்லது கெட்டது பொம்பளை புள்ளைய கைக்குள்ளதான் இருக்குங்கிறதுக்காக அப்போ உள்ள அம்மாச்சி சொல்லுவாங்க. ஒரு பால் வாங்கணும்னா கூட திண்ணையில உட்காந்துருப்பாங்க. எங்க அப்பா எல்லாம் சொல்லிருக்கா, அடியே அந்த பால் வாங்குற செம்பு எடுத்துட்டு வந்து பால் வாங்கடி, அந்த பால் வாங்குற பாத்திரத்துல ஒரு பால் வாங்கடின்னு சொல்லுவாங்க. ஏன் வேற பாத்திரத்துல வாங்கினா பால் வாங்க முடியாதா? இல்ல ஒருவேளை பால்காரர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரா? காரணம் அப்படி இல்லை. ஒருவேளை அந்த பாத்திரத்துல புளி கரைச்சிருப்போம், இல்ல மிளகா பொடி இதுக்கு கரைச்சிருப்போம். வேற பாத்திரத்துல பால் வாங்கினோம்னா அந்த பால் முறிஞ்சு போயிடும். அதனாலதான் சாதாரணமா நம்ம குடிக்கிற பாலை கூட பாத்திரம் தனியா பிரிச்சு வச்சு வாங்கினாங்க. இப்ப எதை பிரிக்கணும் எதை சேர்க்கணும் யாருக்கா தெரியுதா? என்ன பண்றது? இருந்தாலும் கூட இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? தொடு தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடு விடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளியேனோ, மன்னவா ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக, தேவியே என் ஜீவனே இந்த ஆலயம் உனக்காக, வானில் ஒரு புயல் மழை வந்தால் அழகே என காப்பாய், கண்ணே உன்னை என் கையில் வைத்து இவர்கள் என் கதவுகள் அடைத்து சத்தியமாகுமா நான் சத்தியம் செய்யவா, தொடு தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்றதேனோ, விடு விடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளியேனோ. இந்த பூமியே தீர்ந்து போய்விடி இல்லை எங்கு நட்சத்திரங்களை தூசு கட்டி நாம் வெல்ல வீடு செய்தேன். இந்த பூமியே தீர்ந்து போய்விடி இல்லை எங்கு சேர்ப்பார், நட்சத்திரங்களை தூசு கட்டி நாம் வெல்ல வீடு செய்தேன். நட்சத்திரங்களின் துருகி போய்விடி செய்வார், துருகிய துளிகளை ஒழுதாக்கி எங்கு தந்தே உயிர் தருவேன். தொடு தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்றதேனோ. நீரும் இல்லை இது எங்கு நீச்சல் அடிக்க, அக்பர் கொண்டு அதை நிரப்ப வேண்டும் இந்த நல்லி ஆடி குளிக்க. நீச்சல் குளமிருந்து நீரும் இல்லை இது எங்கு நீச்சல் அடிக்க, அக்பர் கொண்டு அதை நிரப்ப வேண்டும் இந்த நல்லி ஆடி குளிக்க. இந்த நீடு இல்ல என்னமாகுமோ காற்று வந்து உள்குள் கழித்தார் கைதி செய்வதற்கு அன்பாய் வென்றார் ஏறானே நீ செல்வார் உள்ளிருந்தார் தொடு தொடுவெனவே வாழவி என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடு விடுவெனவே வாழிவ மனது விண்வெளி விண்வெளியேனோ, மன்னவா ஒரு தேவியே ஜீவனே வாழில் வானில் ஒரு புயல் மழை வந்தால் அழகே கண்ணே உன்னை என் கையில் வைத்து சத்தியமா
நன்றிண்ணா. இப்படி எல்லாம் மனசுக்குள்ள கற்பனை இருக்கு. என்ன காரணம் தெரியுமாண்ணே பாரதி? எனக்கும் கல்யாணம் ஆகணும், நல்ல மாப்பிள்ளையா அமையணும்னு ஒரு ஆசை. ஆனா நான் கிளவியானாலும் எனக்கு மாப்பிள்ளை அமையாது போல இருக்கு. ஒரு பிள்ளையும் நம்மளை பார்க்க மாட்டேங்குது. ஆனா நீங்க இருக்கீங்க பாருங்க, அது உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏற்கனவே அப்படித்தான் சொன்னீங்க, இனிமே உங்க அண்ணியனே பார்த்தா என்ன, இல்ல வேற உங்களை பார்த்து காட்டி என்ன, அதை நான் கேட்கல. நான் ஏன் கூட இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையலையேன்னு வருத்தத்துல சொல்லியிருக்கேன். இந்த உலகத்துல எந்த விஷயத்துல வேணாலும் தோத்துடலாம், ஆனா திருமண பந்தத்துல மட்டும் மனம் ஒத்து போகாத கல்யாணம்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப சிரமம். மாற்ற முடியாதெல்லாம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல மாறவே மாறாத ஒரே விஷயம்னா மாற்றம் மட்டுமே. அப்ப மாற்ற முடியுமா? முடியும். அப்பப்ப மாறுறதுதான் மாற்றம்னு பேரு. அது மட்டும்தான் மாறவே மாறாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நடந்த விஷயத்தை மறக்கவே முடியலப்பா. ஒருத்தர் அதிகமா தண்ணி சாப்பிட்டாருன்னு வச்சுங்களேன், ஏப்பா அப்படி தண்ணியை குடிச்சு தெரியற, என்ன முன்னா தெரியலம்மா, மறக்கவே முடியலம்மா வாழ்க்கையில் நடந்ததை. ஆனா இன்னொருத்தட்ட கேட்டேன், அப்படியெல்லாம் இல்லம்மா, எந்த சிந்தனையோட நான் தண்ணியை போடுறனோ விடிய விடிய அந்த சிந்தனையை மனசுக்குள்ளே இருக்கும்ன்றார். ஒருத்தர் தண்ணி சாப்பிட்டா மறந்துடுவேன்றாரு, ஒருத்தர் தண்ணி சாப்பிட்டா அதே நினைவாவே இருக்கும்ன்றாரு. எதுக்கு சாப்பிட்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் இருக்குது. அப்ப நல்ல மாப்பிள்ளையா அமையணும். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், சொன்னா வருத்தப்படக்கூடாது. ஒருவேளை வேற எவனாவது கட்டினான்னா அவன் செத்துருவேன். நம்ம சாதகம் அப்படி. பிறக்கும் பொழுதே செவ்வாய் தசத்தோடு பிறந்த பிள்ளை. அப்ப செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் அருணினால ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏமா வந்ததுல இருந்து கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு சிந்தனை வருதா? இந்த வாழ்க்கையிலேயே ஒரு பிள்ளை நல்லா படிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாசத்துக்கு 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கலெக்டர் வேலையை பார்த்தாலும் மாப்பிள்ளை மட்டும் நல்ல மாப்பிள்ளைய அமையலைன்னா வாழ்க்கை வீண்தான். எம்புடு சம்பாரிச்சு என்ன ஒண்ணு, வீடு வாசல் கட்டி என்ன ஒண்ணு, மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொத்து வராத கல்யாணம் எதுக்கு? யதார்த்தமா பக்கத்து வீட்டு பிரச்சனைக்காக நான் போயிருந்தேன், கூட்டிட்டு போயிருந்தாங்க, வாங்க ஒரு ஆள் வேணும் தேவைப்படுதுன்னு. அப்போ போயிருந்தா வழக்காடு மன்றத்தில் என்ன இங்கே நடக்குதுன்னா, வழக்கு விவாகரத்து. ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு விவாகரத்து நடக்குதுன்னா ஒரு ஆள் 2 ஆள் இருக்கிறது நியாயம். எப்போ வரிசையில் எண்ணி பார்த்தா 500 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. இங்கிட்ட 500 பொம்பளையால் நிற்கிது, அங்கிட்ட 500 ஆம்பளையால் நிற்கிது. கல்யாணம் பண்ணின ஆளுகள்லாம் ஒரு 10 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் வாழ்ந்த ஆளுகள்லாம் இல்லை. மிஞ்சி போனால் 1 வருஷம் இல்லை 2 வருஷம். 2 வருஷத்துக்குள்ள வாழ்ந்த ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் விவாகரத்துக்காக நீதிமன்றத்தில் நிற்கிறாங்க. அப்ப இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு நமக்கு தெரியுதா? இல்ல இல்ல, எப்படி வாழணும்னு தானும் தெரியாம பக்கத்துல இருக்க ஒளி நிம்மதியா இருக்க விடாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கை எப்படித்தான் வாழணும்னு முயற்சி பண்ணி தானே வாழ்றோம். அப்ப ஒரு புள்ள தவறு பண்ணா அந்த புள்ளைய திருத்த வேண்டியது யாருடைய கடமை? தாய் தகப்பனுடைய கடமை. ஒரு மனைவி ஒரு குழம்பு வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, இந்த குழம்புல உப்பு பத்தல, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கமா, மிளகா பொடி மொத்தத்தில் சொல்லுவாங்க, என்னடி குழம்பு வச்சிருக்க, அதுதான் சொல்லுவாங்களே தவிர, ஏத்தா நீ வச்ச குழம்பு நீ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் புளி கூட சேர்த்துக்கவே, உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கவே அப்படி சொன்னா சண்டை வராது. நீ வைக்கிற குழம்பே நல்லா இல்லைன்னா அப்படித்தானே சண்டை வரும். அப்ப ஒரு கணவன் சரியில்லைனாலும் மனைவி சொல்லணும். இப்ப சொல்ல நினைக்கிறது இல்லை. நான் அதுதான் உண்மை. நான் கண்ணார பார்த்தேன். அவர் பொண்டாட்டிக்கிட்ட அன்பாவே பேச மாட்டாரு. ஹரியர் என்ன சொன்ன மாதிரி அடுத்தவர் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறாரு, என்னம்மா ஏதுமா சமைச்சிட்டியாமான்னு இங்கிட்டு அன்பா பேசுறாரு. இதுதான் போகுதுன்னு பார்த்தா அது அங்கிட்டு பேசுது. ஊர் உலகமே இந்த செல்லு வீட்டில் உள்ளவர்கிட்ட பேசுறதுக்கு மனசு இல்லை, வீட்டில் உள்ள பொம்பளைகிட்ட பேச மனசு இல்லை, அடுத்த இடத்துல பேசுறதுல தவிர தான் இடத்துக்குள்ள தேட மாட்டேங்குதுங்க. சரி எதுவோ எங்கேயோ போய்கிட்டு போகுது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கூட முருகப்பெருமானை நினைச்சு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொடுங்கன்னு சொன்னா, தென்றலிலே மிதந்து வந்த தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க, தேவரை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க, காலங்கள் வாழ்க, நட்சத்திர மண்டலத்தில் நமக்கொரு மண்டபமா,
தேவதையை வாழ்த்த வந்த சின்ன கண்ணன் வாழ்க பூவோடு வந்து மாறன் வாழ்க நீ வாழ இறந்து வந்த தேவ மங்கை வாழ்க தேவதையை வாழ்த்த வந்த சின்ன கண்ணன் வாழ்க. யாரோ அழைப்பதாக தெரிகிறது. யார் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பதாக தோழி பிள்ளையை பார்த்து என்ன விஷயம் ஏது விஷயம் கேட்டுக்கிட்டு இப்ப ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டே வரும்பொழுது ஒரு விஷயத்துக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்பா நீங்க உட்காருங்க கீழே. இப்ப உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கா? அடையாளம் சொல்லணுமா? பச்சை ஜாக்கெட்டு. உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கா? இருக்காமா? ஆம்பளை பிள்ளை இருக்கா? ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கா? என்னம்மா அண்ணனை ஒரு மாதிரி வளர்க்குறீங்க, என்ன ஒரு மாதிரி வளர்க்குறீங்கன்னு பொம்பளை பிள்ளை சண்டை போடுதா? பையனு சண்டை போடுறானா? நான் கேட்குறேன், பொம்பளை பிள்ளையை இப்படித்தான் வளர்க்கணும், ஆம்பளை பிள்ளையை இப்படித்தான் வளர்க்கணுங்கிற ஒரு விதிமுறை இருக்கா இல்லையாம்மா? இருக்கா இல்லையா? ஏத்தா பிள்ளைகளை வளர்த்தவங்களா இல்லையா நீங்களா? அப்படி சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா தான் உங்களை பார்த்து நான் பேசுறேன். என்கிட்ட நீங்க பேசுறேன் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப பொம்பளை பிள்ளை சொல்லும், அண்ணனை மட்டும்தான் பெரிய விஷயமா நினைக்கிறீங்க, என்னை பெருசா நினைக்க மாட்டேங்கிறீங்க, நான் இன்னொருத்த வீட்டு கட்டிட்டு போற பிள்ளை தானே, அதனால தானே என்னை அப்படி வளர்க்குறீங்கன்னு சொல்லுதுங்க. எங்க வீட்லயும் பக்கத்துல அப்படிதான் நடந்துச்சு. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, ஆமாத்தா அப்படித்தான் வளர்க்க முடியும், நீ அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளை, உங்க அண்ணன் இங்கே இருக்கிற பிள்ளை, இப்ப என்னங்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஆணும் பெண்ணும் சரிசமம் இந்த உலகத்துல இருந்துகிட்டு நீங்க எப்படி இருக்கிறீங்களேம்மா, உங்களுக்கு படிப்பறிவுல தாத்தா உங்களை படிக்க வைக்கல, அதனால உங்களுக்கு தெரியல, நான் படிச்சிருக்கேன், ஆணு பெண்ணு சரிசமம்னு சண்டை. அப்ப அந்த அம்மா கேட்டாங்க, ஆமாடி நான் படிக்காதவதேன், எனக்கு எழுத படிக்க தெரியாது, புள்ள வளர்க்குறதையும் சரியில்லை நீ சொல்ற, இப்ப நீ என்னதான் சொல்ல வர்றேன்னு சொல்லுன்னு சொல்ல. இல்லம்மா ஆணு பெண்ணு சரிசமம் தான், இதை நீங்க ஏத்துக்குங்கன்னு சொல்ல. அந்த அம்மா நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல. நீங்க இப்ப என்னம்மா சொல்றீங்கன்னு அந்த பிள்ளை கேட்க. ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், அண்ணன் இருக்கல்ல அண்ணன், அண்ணனை சட்டை போடாம இந்த வீதியில போக சொல்றேன், பாக்குறவங்க நினைப்பாங்க ஆம்பளை பிள்ளைப்பா, அது என்னப்பா உடம்புல சதையும் ரத்தமும் தானே நினைப்பாங்க. ஒரு பேச்சுக்கு பொம்பளை பிள்ளை சட்டை எல்லாம் போக முடியுமா? ஒரு வயசு பிள்ளை எப்படி போக முடியும்? அப்ப பாக்குறவங்க பார்வை தவறா இருக்குமா இருக்காதா? அப்பா அதுவும் பொம்பளை பிள்ளை தானே, சதையும் ரத்தமும் தானேங்கிற என்ன வருமா? வராதுல்ல. அப்ப ஆம்பளை பிள்ளை போற மாதிரி பொம்பளை பிள்ளையும் சட்டை இல்லாம போக முடியாது. சாதாரண சட்டை போடுற விஷயத்திலேயே ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு பேச்சுக்கு ஆம்பளை பிள்ளை இந்த நேரத்துல ஒரு பைக் எடுத்துக்கிட்டு சிவகங்கை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அம்மா போக சொல்றாங்க. பொம்பளை பிள்ளை நீ போயிட்டு வருவியாடின்னு கேக்குறாங்க. இப்ப உள்ள பிள்ளை சொல்லுது, ஏன் நான் போயிட்டு வந்துருவேனே, அப்படிதாப்பா போகுதுங்க, போயிட்டு வந்துருவேனே, போறத பத்தி பிரச்சனை இல்லை, எப்படி நீ போறியோ அதே மாதிரி திரும்பி வீட்டுக்கு வர்றேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அம்மா கேட்கறாங்க. சொல்லணும்ல, முடியலையே, அதுக்கு தான் உத்தரவாதம் கொடுக்க முடியலையே. அப்ப ஒரு பொம்பளை பிள்ளைங்க துணிமணி அணியறதுல தான் தன்னுடைய மரியாதை இருக்கு. அதுக்கு சொல்லு, இவ்வளவு தூரம் இருக்குது போட்டுட்டு போகுதுங்க, இங்கிட்டு பாதி தெரியுது, ஆனா அதுக்கு கேட்டா நாங்க சரியாத்தான் இருக்கிறோம், உங்க கண்ணோட்டம் தான் தப்பா இருக்கு, உங்களுக்கு ஏன் கண்ணோட்டம் தப்பா இருக்குன்னு ஆம்பளை பிள்ளையில குறை சொல்றமே. ஒரு பேச்சுக்கு ஆம்பளை பிள்ளைகள் நைட்டி போட்டு தெரிஞ்சா அப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அந்த கதையாத்தான் இருக்கு. தோழி பிள்ளைய பாக்குறதுக்கு முன்னாடி 4 ரூபாய்மா உன்னாசை முகம் தேடி ஏங்குகிறேன் விடியும் பொழுதில், எந்த வளையல் குலுங்கியது, கொலுசு நழுவியது, வெக்கத்தி கண்ணங்கள் பூசியது, மனம் காலடி ஓசையை எதிர்பார்த்து தவிக்கின்றது. அன்பே நாதி விழி மூடி தூங்குகிறேன் தினமும் கனவில், ஆசை முகம் தேடி ஏங்குகிறேன் விடியும் பொழுதில், எந்த வளைய
வருவதும் இடைவெளி இல்லையல்லவா? நிலவில் வேகும் முன்னாலே வருவாய் என்ற முன்னாலே அழகும் உயிரும் உனக்கு சொந்தம். ஏராள ஆசை நெஞ்சில் உண்டு அதை எழுதிட நாடுங்கள் தடுக்கிறதே. அன்பே உன்னார்வில் விழி மூடி தூங்குகிறேன் தினமும் கனவில். ஆசை முகம் தேடி ஏங்குகிறேன் சிரிக்கும் பொழுதில். எந்தன் வளையில் குழங்கியது கொலுசு நழுவியது வெட்கத்தி கண்கள் பூசியது மனம் பாரடி ஓசையில் தேடி பார்த்து தவிக்கின்றது. அன்பே நாகில் விழி மூடி தூங்குகிறேன் தினமும் கனவில். ஆசை முகம் தேடி ஏங்குகிறேன் சிரிக்கும் பொழுது. பேர் சொல்லாத அன்புள்ளவர்கள் இந்த பாடலை விருப்பமாக கேட்டு ரூபாய் 100 அன்பிற்காக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு அளித்து கௌரவப்படுத்திய அன்பு சகோதரர் அவர்களுக்கு எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கம். இப்போ அரும்பரும்பா சரம் தொடுத்த பொத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்திரமாயிருக்குதையா. தெரியாது அப்புறம் அரும்பரும்பா கரம் கொடுத்த அழகு மலர் மாலை இது ஆராயிலே தவண்டு வந்த தங்க நிலாமே இது ஆராரோ மகளே மயங்காரே மடிவிலே கலங்காரே பூச்சூடும் மணி பூந்தேரே பூத்தாடும் பசும்பாலாரே அரும்பரும் பாச்சரம் தொடுத்த அழகு மலர் மாலையில் ஆராரோ.
மைனாவே மைனாவே இது என்ன மாயம், மலையில்லை நனைகின்றேன் இது என்ன மாயம். மைனாவே மைனாவே இது என்ன மாயம், மலையில்லை நனைகின்றேன் இது என்ன மாயம். நேற்று பார்த்த பார்வையோ மாலை மாட்டு போனது, இன்று பார்த்த பார்வையோ மாலை மாட்டி போனது. காதல் என்பதால் இதை மாயம் என்பதால், காதல் என்பதால் இதை மாயம் என்பதால். மைனாவே மைனாவே இது என்ன மாயம். நதிக்கரை மணல் மீது உன் பெயர் நான் எழுத, மணலெல்லாம் உன்னாய் போன மாயம் என்ன. மூங்கில் காற்றில் உன் பெயரை சொல்லி பார்த்தேன் சுகமாக, மூங்கில்கள் குளிரான மாயம் என்ன. நூலும் இல்லை காற்றும் இல்லை, வானில் பறக்கும் பட்டமானே இந்த சந்தோஷ மாயங்கள் மைனாவே மைனாவே இது என்ன மாயம், மலையில்லை நனைகின்றேன் இது என்ன மாயம். அம்புவிடும் ஒரு வேடன் கண்கள் பட்டு துடிக்கின்றான், மானொன்றை வேட்டையாடும் மாயம் என்ன. அம்புவிடும் ஒரு வேடன் கண்கள் பட்டு துடிக்கின்றான், மானொன்றை வேட்டையாடும் மாயம் என்ன. மேகம் ஒன்று வலையை வீச வானில் வந்து சிறையில் சிக்க, இந்த சந்தோஷ மாயங்கள் இன்னும் என்ன. மைனாவே மைனாவே இது என்ன மாயம், மலையில்லை நனைகின்றேன் இது என்ன மாயம். நேற்று பார்த்த பார்வையோ மாலை மாட்டி போனது, இன்று பார்த்த பார்வையோ மாலை மாட்டி போனது. காதல் என்பதால் இதை மாயம் என்பதால்,